பண்ணக்கூடாது. மத மாற்றம் இந்தியாவில் கிடையாது. அதாவது ஒரு வில்லேஜில் மதமாற்றம்னு ஒரு சங்கி பையன் ஒருத்தர் கூவிக்கின்னு இருக்கிறான். சாதாரண லேடிஸ் போயிட்டு கைப்பிரதிகள் கொடுக்கறத அந்த இடத்துல வந்துட்டு இது வந்துட்டு மதமாற்றம் பண்ணுறீங்க மதம் சொல்லிட்டு பேசிக்கினே இருக்கிறாரு. அவர் என்னமோ பெரிய வீரம் மாதிரி அவர் வந்துட்டு அந்த ஊருக்குள்ளே வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு கட்டாயமாக அவங்கள கூப்பிட்டு கழுத்தில் கத்தி வச்சு நீ கட்டாயம் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இவர் வந்துட்டு மதம் மாத்துறீங்க சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் 135 கோடி ஜனங்கள்ல ஒரே ஒரு ஆள் கிறிஸ்தவர்கள் கட்டாயமா மதம் மாத்தினாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இல்ல இஸ்லாமியர்கள், எங்களை விடுங்க, இஸ்லாமியர்கள் எடுத்துங்க, இஸ்லாமியர்கள் கட்டாயமா மதம் மாத்தினாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சங்கி பயலுங்க, நீங்க தான் சொல்லிங்கிறீங்க. பிஜேபியினுடைய கைக்கூலிகள், சங் பரிவார அமைப்புகள் எல்லாம் சேர்ந்துக்கின்னு நீங்க தான் வந்துட்டு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கட்டாயமா அவங்க இழுத்து அவங்க வன்முறை, அவங்க வீட்டில் அவங்களுடைய போகிற வருகிற இடங்கள் எல்லாம் வந்துட்டு வயலன்ஸை கிரியேட் பண்ணி அவங்கள வந்துட்டு தாய் மதம் மாறுங்கன்னு சொல்லிட்டு கட்டாயம் மதம் மாத்துறது பிஜேபியினுடைய கைக்கூலிகளாக இருக்கிற சங் பரிவார அமைப்புகள். இவங்க வந்துட்டு செய்யறதை பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டா பணம் கிடைக்குன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் கேவலமான ஈனப்பிறவிகள் வந்துட்டு அங்கங்க யாராவது வந்துட்டு ஒரு கைப்பிரதியை கொடுத்தா அங்க வந்துட்டு ஒரு ஜீசஸை பத்தி ஒரு கிறிஸ்தவத்தை பத்தி சொன்னா உடனே போயிட்டு அதை தடை பண்ற மாதிரியும் இவங்க என்னமோ அந்த நாட்டை காப்பாத்துற மாதிரி. ஏன்னா எனக்கு ஈனப்பிறவிங்களை நாட்டில் எவ்வளோ வந்துட்டு கற்பழிப்பு நடக்குது, எவ்வளோ வந்துட்டு 60 வயசு ஒரு வயசான தாயார் வந்துட்டு பயங்கரமாக பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறாங்க. வாலிப பிள்ளைகள் வந்துட்டு வெளியே போக முடியல, வர முடியல, எவ்வளோ வந்துட்டு நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதை வந்துட்டு பெரிய பிரச்சனையா எடுத்து இப்படி வீடியோ போடுறீங்க. இப்படி வீடியோ போடுறதுனால உங்களுக்கு சங் பரிவார்கள் அமைப்போ இல்லை வந்துட்டு பிஜேபியினுடைய கைக்கூலிகளை ஏதோ பணம் கொடுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு உண்மையை சொல்றேன், ஒரே ஒரு கிறிஸ்துவம் கூட இந்தியாவில் இருக்கிற 135 கோடி ஜனங்கள்ல ஒருத்தர் கூட கட்டாயமா மதம் மாத்தினாங்கன்னு சொல்ல முடியாது. ஊப்பிலையும் மாப்பிலையும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கட்டாய மத மாற்றம் இவங்க தான் சொல்லின்னு இருக்கிறாங்க. யாரு? இதை சுத்தி இருக்கிற அந்த அமைப்புகளை சேர்ந்தவங்க தான் மதம் மாத்துறாங்கன்னு சொன்னாங்க. பொய் வழக்குகளை போட்டு அவங்கள வந்துட்டு ரிமாண்ட் பண்றதும் அவங்கள வந்துட்டு சிறைச்சாலையில் அடைக்கிறதும் இவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி நிறைய வந்துட்டு மிஷினரிமார்கள் கிறிஸ்தவர்களை வந்துட்டு கைது செய்து உங்க வாடிக்கையா போச்சே தவிர மற்றபடி எந்த ஒரு கிறிஸ்தவனாவது கட்டாயமா நீ கிறிஸ்துவ மதத்துக்கு தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து பிறந்த பின்பு சிலுவையில் அறையப்பட்டு அதற்கு பின்பு இந்தியாவுக்கு வந்த தோமா காலம் முதற்கொண்டு இதுவரையில 2000க்கும் மேற்பட்ட ஆண்டுகளில ஒரே ஒரு சம்பவம் கூட கட்டாயமா மதம் மாத்தினதா அடைக்கலம்னா என்ன கிடையாது. அடைக்கலம்னு சொல்ற அடைக்கலம் அப்படின்னா அது ஒரு பிரதியினுடைய தலைப்பு, அதுல ஒரு கதை வரும், அந்த கதைக்கு ஒரு தலைப்பு வரும், அந்த தலைப்பு தான் அடைக்கலம். அடைக்கலம்னு போட்டுக்கிறீங்க. அடைக்கலம்னா என்ன? ஏய் இனப்பிறவி, உனக்கு வந்துட்டு தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ. அடைக்கலம்னா ஒரு கதையினுடைய தலைப்பு. சில வந்துட்டு வியாதியஸ்தர், வியாதியில சுகம் அப்படின்னு ஒரு தலைப்பு வரும். இன்னொரு கதை வந்துட்டு இயேசு சுகம் அளிக்கிறார், அப்போ சுகம் கொடுக்கிற ஒரு சம்பவம் வரும். அந்த கதையினுடைய தலைப்பு அதுதான் வரும். இப்படிதான் ஒவ்வொரு தலைப்பு வருமே தவிர அடைக்கலம்னா எவனா வந்துட்டு கொலை பண்ணிட்டு வந்தவன எந்த கிறிஸ்தவனாவது வந்து அப்படியே வந்துட்டு அடைக்கலம் கொடுத்து சட்டவிரோத செயலில் ஈடுபடுறானா? அடைக்கலம்னா என்ன? ஒன்னும் புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. சும்மானா வந்து 4 பேருக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து போடணுன்ற ஒரு பணம் சம்பாதிக்கணுன்ற ஈனத்தன்மை பிடித்தவர்களே இந்த மாதிரி வந்துட்டு விஷயம் முன்ன மாதிரிலாம் வந்து கிறிஸ்தவர்கள் கிடையாது. புரியுதா? இந்த மாதிரி வந்துட்டு வேலையெல்லாம் இதோடு நிறுத்திங்க. இந்த வீடியோ எடுக்கிறது, இவங்களை வந்துட்டு இதில் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற உரிமையே ஒவ்வொரு இந்திய பிரஜையும் அவனுடைய தலைவனை குறித்து, ஜாதியை குறித்து, மதத்தை குறித்து, கடவுளை குறித்து அவன் விரும்புகிற எந்த ஒரு ரசிகரை, ஒரு நிறுவனம், ஒரு தொழிற்சாலை எதை குறித்து வேண்டுமானாலும் பிரசுரங்களை கொடுத்து பொதுவெளியில பிரச்சாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியல் சாசனம் ஆர்டிகல் 25 உரிமையை, அதிகாரத்தை கொடுத்திருக்குது. அந்த அதிகாரத்தின் படிதான் ஒரு லேகிய விற்கிறவனா இருக்கட்டும், இல்ல ஒரு சாதாரண ஒரு நாட்டு மருந்து விற்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு அலோபதி மெடிசனா இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும், சங்கம், யூனியன், ஆர்கனைசேஷன், காங்கிரிகேஷன்
சர்ச்சஸ் வந்துட்டு மற்ற வழிபாட்டு ஸ்தலங்கள் யாரா வேண்டுமானாலும் இந்திய அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற அந்த உரிமையின்படி, அந்த அதிகாரத்தின்படி அவங்க வந்துட்டு அந்த சாமியை குறித்து, அவங்க மதத்தை குறித்து, அவங்க விரும்பும் எந்த ஒரு நிறுவனத்தை குறித்தும் பிரச்சாரம் செய்யலாம். ஏன் இப்போ ஆயிரக்கணக்கான பேர், நூற்றுக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்களே, துண்டு பிரசங்கங்களை கொடுத்தாங்களே, அது கொடுக்கப்படாது, சாதாரணமாக அவங்க செய்யல. அது செய்யறதுக்கு இந்திய அரசியல் சாசன சட்டம் 25, 26 அவங்க செய்யறாங்க. அப்படிங்கிறது தெரியுமா? ஒரு சட்டமும் தெரியாது, ஒரு கரமும் தெரியாது. ஒரு வீடியோ எடுத்து போட்டா பணம் வரும், இது மட்டும் தான் தெரியும் இந்த சங்கி பயல்களை. இந்த மாதிரி வந்துட்டு எல்லா இடத்துலயும் பண்ணிடாதீங்க. கிறிஸ்தவங்க எல்லாம் முன்ன மாதிரி கிடையாது, திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. புரியுதா? இந்த சேட்டெல்லாம், இந்த மாதிரி சேட்டெல்லாம் எங்ககிட்ட வேணாம், இதோட நிறுத்திங்க. இது முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வழிபாட்டை குறித்து, சாமியை குறித்து கைப்பிரதிகளை கொடுக்கவும், பொது வழியில பிரசங்கிக்கவும், அவர்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் சட்டத்தின்படி தான் அவங்க நடக்கிறாங்க, அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதனால நல்லா புரிஞ்சுங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க. ஓகே.